எல்லாருக்கும் ஷாலோம். சாட்டர்டே வீக்கெண்ட்னால எல்லாருக்கும் பிடிச்ச மாரி ஒரு பிரியாணி செய்யலான்னு சொல்லி, பிரிஞ்சால் எடுத்தாச்சு. இது குட்டி குட்டியா எடுக்காம கொஞ்சம் பெரிய பிரிஞ்சாலா எடுத்துக்கணும். இல்லைன்னா குழஞ்சிடும். ஸோ லீவ் டைம்னால என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது மாரியெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு குடுத்தா. ஆக்சுவலி நான் பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில தான் நான் செஞ்சேன். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து ஊத்தியாச்சு. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நிலக்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா. ஸோ என் பொண்ணு உடனே தோட்டத்துலேருந்து கருவேப்பிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தா. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. எதுவும் டிஷ் செய்யணும்னா நாள் நைட்டே ஊற வைக்கணும். பட் நான் இத சடனா பண்ணனால உடனே சுடு தண்ணீல போட்டு கொதிக்க விட்டு, அப்படியே பட்டுன்னு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்குனதுக்கப்புறமா மிளகாய் தூளும், மல்லித்தூள் மட்டும் தான் சேர்த்தேன். ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, கத்திரிக்காய் வந்து தண்ணீல தான் கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி தண்ணீல போட்டிருந்தேன். ஸோ அது அது கரையெல்லாம் போனதுக்கப்புறமா கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை 2யும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்க்கு வந்து இதில அ தயிர் சேர்ப்பாங்க. பட் நான் வந்து தயிர் எதுவுமே சேர்க்கல. ஸோ இங்கே வந்து பட்டாணி பாருங்க, நல்லா ஊறி வந்துருச்சு. நான் நாள் நைட்டு நைட்டு ஊறுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு. ஸோ அந்த பட்டாணியும் நல்லா ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். ஸோ அதுக்கு போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேன். ஸோ தயிர் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இது நீங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி அன்னைக்கு செஞ்ச எந்த டிஷ்லயுமே நான் தயிரே ஆட் பண்ணல. இதுக்கு வந்து நான் சேர்த்த ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா சாப்பாட்டு ரைஸ் தான் நான் சேர்த்துருந்தேன். வழக்கம் போல 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து, உப்பு போட்டு நல்லா ப்ரெஷர் குக்கரில மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷா நான் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை பொரியல். அதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறமா, அன்னைக்கு என்ட்ட கோஸ் பொரியல் இருந்தது. அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி முட்டை கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. எல்லாத்துக்கும் பத்தாது. கோஸ் பொரியல வந்து இயற்கையாவே அதில வந்து ஒரு முட்டைக்குள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால நான் அது கூட நான் வந்து கோஸ் பொரியல் சேர்த்துட்டேன். ஸோ முட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது கூட கொஞ்சமா குருமிளகுத்தூள் குருமிளகுத்தூள் வந்து அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கோஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிற மாரி அந்த டிஷ்ல தெரியவே இல்ல. நம்ம நார்மலா செய்ற முட்டை பொரியல விட இது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாவே இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்பளம். இதையும் வந்து நல்லா பொரிச்சுட்டேன். ஸோ ஒரு அருமையான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் பச்சடி இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அருமையான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு மக்களே! தேங்க் யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே! தேங்க் யூ.